ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை நட்சத்திரமா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு நடிச்சவரு இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஹீரோ. அதே குழந்தை நட்சத்திரம் இன்னைக்கு இன்னொரு படத்துல நம்ம சூப்பர் ஸ்டாரோட நடிக்கிறாருன்னா உங்களால நம்ப முடியுதா? இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான சினிமா ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கட்டுறது சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் ரோல் த இன்ட்ரோ. 2023 நம்ம நெல்சன் டைரக்ஷன்ல ரஜினி சார் நடிச்சு வெளியில வந்த படம் தான் ஜெயிலர். இந்த படம் செம்ம சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம். தமிழ் இண்டஸ்ட்ரியை ஒரு கலக்கிடுச்சு. இந்த படத்துல ரம்யா கிருஷ்ணன், விநாயகன், வசந்த் ரவி, யோகி பாபு, அதோட மோகன்லால் அண்ட் சிவராஜ்குமாரோட கேமியோவோட சேர்ந்து இந்த படம் செம்ம பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இதனாலேயே ஜெயிலர் 2க்கு மக்கள் கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்கு. ஜெயிலர் படத்துல ஒரு பிக் சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? அந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஷாருக் கான் தான் கேமியோ பண்றதா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவரு கிங் பட ஷூட்டிங்ல ரொம்ப பிஸியா இருக்கவும் இப்ப நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவல்ல ஒரு சர்ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. என்னன்னா நம்ம ரித்திக் ரோஷன் வந்து ஜெயிலர் 2ல நடிக்க போறதா சினிமா வட்டாரங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுலதான் ரியல் கூஸ் பம்ப்ஸே. அப்பா செல்ல குட்டி மாட்டினியா பாடி வா. என்னடா பண்ற? தூமச்சாலே தூமச்சாலே வா. அடே 1986ல வெளியான பகவன் தாதா படத்துல ரித்திக் ரோஷன் ஒரு குழந்தை நட்சத்திரமா ரஜினிக்கு வளர்ப்பு மகனா நடிச்சிருக்காரு. அதே குழந்தை இப்போ வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா இந்தியன் சினிமால வளர்ந்து நம்ம ரஜினி சார் கூடயே 40 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்கிரீன் ஷேர் பண்ண போறாரு. செம மாசான மூமெண்ட்ல. இப்போ ஜெயிலர் 2வோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கு. முதல்ல ஜெயிலர் 2 வந்து செப்டம்பர்ல ரிலீஸ் பண்ணலான்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ தீபாவளி ரிலீஸ்க்கு டார்கெட் பண்றாங்க. தீபாவளிக்கு ஒரு செம்ம பிளாக் பஸ்டர் படம் வெயிட்டிங்ல இருக்கு. இப்ப நமக்குள்ள எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். ரித்திக் ரோஷன் ரோல் தான் என்ன? பவர்ஃபுல்லான வில்லனா, இல்ல ஒரு பவர்ஃபுல்லான கேமியோ ஜெயிலர் 2ல இருக்கா, இல்ல ரஜினியோட ஃபைட் சீன் இருக்குமா? இந்த கேள்விக்கான பதில் இன்னும் நம்ம கிட்ட சஸ்பென்ஸா தான் இருக்கு. ரஜினி, நெல்சன், ரித்திக் ரோஷன் இந்த படம் சரியான ஃபயரா இருக்க போகுது தியேட்டர்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரித்திக் ரோஷன் ரோல் என்னவா இருக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான சினிமா ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கட்டுறது சினிமா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.